என்ன இது காய் மார்க்கெட்டு பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு? இல்லை என்ன நடக்குதுங்க? மார்க்கெட்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிஃபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாமல் பொண்ணுங்களே இந்த வழியாக பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்தானுங்களா? அதனால தான் பன்னிக்குட்டிலாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அள்ளி மூஞ்சில ராவறான். சித்தப்பா டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? டேய் பனியர் குறா. டேய் யார் வர போறா? டேய் டேய் பனியர் குறா. கண்டா கல் சித்தறா. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெறப்பானிக்கான்? ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீக்கிரம் காட்றாங்கடா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா? பாரியா தேவாங்க மாதிரி இருந்துக்கிட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே. இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பான் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்லை. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாராவது வேணும்னு அடம். அப்ப நான் எதுல ஒன்று பிடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்திரியா? செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லை, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடுன்னு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல. ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு. கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் போக வரனா கொன்று. அப்படியே போகணும்னா இப்போ வந்து அப்படியே விட்டுனா கூட யாராச்சும் வந்துருப்பா. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாம் போய் பாட்டு என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. வேணாண்டா இந்த தடவை பகவலாண்டா. அதான் முடியாது. இப்பயே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூக்குறோம். ஒரு புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பார்த்துட்டு இருக்காரு. சரி, எவ்வளோ நாள்டா இருக்கும்? ஒரு மூணு மாசம் இருக்குண்டா. ஆமாங்க, ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம் ஏங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன், நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாலே. ஒரு செடி ஒரு ஃப்ளவர். அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கு. சாமந்தி பூச்செடியில சாமந்தி தான் பூப்பா. ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி, பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவு? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. போட்டேனா? ஐயோ ஆச்சி ஆச்சி. அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்திருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ, இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி, ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? ஏடா பக்கத்துல நீ அந்த சூப்பர் ஃபிகர் கரெக்ட் பண்றதுக்கு என்ன இந்த ஏடிஎம் பண்ணிட்டு பாக்குறியா? நோ, சட்னி கெட்டு போச்சு. நோ. ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துக்கிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னுக்கிட்டு. இனிமே மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படுறத பார்த்தா ஒன்ன உதப்பேன். ஏய் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் போடுது? தெரியலடா. உன்னை தேடியே. டேய் மச்சி, தேவதை வருது. ஏய் கை தூக்க. ஹாய். இறக்குடா. வா மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல, எங்களையும் தூங்கல. ஆமாங்க, இப்படிதாங்க யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி
அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. போடாத. பட் என்னங்க பண்ணுறது, ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா? நீங்கள் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸுங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்தில் 2 பேரும் லவ் பண்ணுறது தப்பு தானே. அது பரவாயில்லைங்க. ஆமாங்க, இப்போ நம்ம புள்ளியை லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பார்த்துக்கலாங்க. வந்து பரவாயில்லைங்களோ? ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கையை கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. அப்போ எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா, என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர், இன்னொரு தடவை. ஆ? ம். ஐயோ அண்ணா, ஐ அம் வான்மதி. மந்திரவாதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. இதெல்லாம் ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட், நீங்க ட்ரூ லவ் தானே, டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன எப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க எங்க லவ்வுக்கும். ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க, இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலு யாழ் அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க. ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இதை நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட்டு. அன்னைக்கே எங்க அம்மா சொல்லுச்சுரா, இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல, போய் ஒளிச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். மூட்டை தூக்குறதெல்லாம் சாப்பிட்டீங்கடா. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்மை தூக்கி போட்டு ஃபோனை சட்டைக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி ஃபோனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோனை தானே அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாவுக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போன கலக்குற. டேய் நீ சொல்ற உன் கணக்க
நான் 18 யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்ரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசையே கேட்குறோம், உன்ட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேட்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ள ஆச்சி நம்ம டெல்லியன் இருக்கார்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய் புதுசா சீட்டு கீட்டெல்லாம் போட போறோன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளோ நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா இந்த 1001 வச்சுக்கோங்க. ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா திணிசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்லாச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுத்துருவாங்களா, அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒன்றும் வரலையேடா. ஓ நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திரவாதி நீயா பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற எவன் வீட்டு கோடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் ஃபோன் அடிக்குதுங்க. ஹலோ. ஏய் ஏதோ பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ அவருங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா யார் ஃபோன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்கே வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்தில். கோயம்பேடுலேருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவரில் வந்துடுவீங்களா? நான் இப்போ பஸ்ஸனரில் இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. கோடு போட்டுறாங்க. அப்படியே ஃபோனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. என்னது மச்சம்மாடா ஒப்பிக்க தயாராக தோழர்களே. ஏய் இப்ப பாரும்ல. ஏய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாமி உன்னோட கைட்டா இருக்கனாலயா? இல்ல இல்ல, உன் காதல் புனிதமானது. ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய் சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல. எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க. ஐயோ மந்திரவாதி. மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ்நாடு வட்டமாக புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்போ பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளிக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா, ஏடிஎம்னா என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானந்தோட ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு. எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது அம்மா ஒத்தனா. ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பேர் நடு ரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாயை பொழந்துட்டான், அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல் நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்கம் என்ன? பணத்தை பிடுங்கிறது தானே. பார்ல இருக்குல்ல பார்க்கிங் வச்சிருக்கிய. அப்போ நாங்கள் பைக்கில் வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க்கு லாபத்தில் போதையில் இருக்கும்போது எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. நட்டத்தில் ஓடுது. நட்டத்தில் ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்தில் ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்ட்டருக்கு இது சில்லறை தர மாட்டாங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு விலையில்லா ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் பிடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டுறா. ஏட்டே அது என்னன்னு பாருங்க.
அங்கதான் இருக்காப்ல. மூத்திரம் இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி யாருங்க தனபால்? தனபால்? டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கேன். ஏய், ஏய், எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 விஷயம் உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? பாபு ஏய், சார். நீ வாடா. யோ உன் பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிற யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில் ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டான். போ. நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா, உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத. சார் நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய், உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்டில் வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்லை சார். இதை மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? அடி, இது முதல்ல செஞ்சுருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார், யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரில, பேரும் தெரில. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரில சார். அனுப்பிச்சுடியா? ஏய், எந்திரி, எந்திரிக்கடா. ஏய், எந்திரியா. ஏடா, தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்போ நான் யாரா? இல்லை, இவரு உண்மையான போலீஸா? இல்லை, முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய், போங்கடா, போங்கடான்ற